வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் இது. பார்க்கலாம் வாங்க என்ன வீடியோன்னு. இன்றைக்கி வந்து நம்ம பேரனோட பர்த்டே, 5வது பர்த்டே. அதுவும் அதே மாதிரி நாங்கள் வந்து யூடியூப்பில் 1 lakhs ஃபாலோவர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோன்னு தெரியும் எல்லாருக்குமே. அப்புறம் வந்து நமக்கு சில்வர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி செய்யலான்ட்டு ஒரு வீடியோ தான் இது. அதுக்கு இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா, கொஞ்சம் பிரியாணி வீட்டிலே நம்ம செஞ்சுட்டு, நம்ம வீட்டிலே செஞ்ச பிரியாணியை டப்பாவில் போட்டு நமக்கு வந்து தெரிஞ்சவங்களாம் கொஞ்சம் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த மாதிரி அடிக்கடி பார்க்குறவங்க அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணிட்டு செஞ்சுக்கிட்டுருக்கோம் வீட்லேயே. அதுக்கு வந்து நம்ம வீட்டில் எல்லாமே பொண்ணு மருமக எல்லாருமா சேர்ந்து இப்போ சமைச்சிக்கிட்ருக்கோம். நாங்கள் வந்து பிரியாணியும் அப்புறம் இது கேசரி கொஞ்சம் செஞ்சோம். அப்புறம் வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சுருக்கோம். பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, அப்புறம் ஆளுக்கு ஒரு சாக்லேட் வச்சு அப்படி கொடுக்க போகிறோம். சிம்பிளாக நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஒன்று செய்யலான்ட்டு அதுக்கான ஏற்பாடு தான் போயிட்டுருக்கு. பிரியாணி தான் செஞ்சுக்கிட்ருக்கோம் இப்போதைக்கு. செஞ்சு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறப்ப ஃபுல்லாகவே வந்து குக்கரில் தான் நாங்கள் ஃபுல்லாகவே செய்ய போகிறோம். ஏன்னா என்கிட்ட வந்து பெரிய பாத்திரம் இல்லை அந்த மாதிரி பிரியாணி கொண்டாலாம். சரி நம்ம குக்கர்லேயே செஞ்சிடலாம். அதனால் ஒரு 2 இடம் செய்யலாம். 10 லிட்டர் குக்கர் இருக்குது என்கிட்ட. அந்த 10 லிட்டர் குக்கரில் வச்சு 2 தடவையாக போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி எல்லாம் ஆனியன்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வந்து ஆனியன் ரைத்தா தான் ரெடி பண்ணி சின்ன சின்ன கவரில் போட்டுட்ருக்கேன் கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி பக்கத்தில் வந்து பொண்ணு மருமகள்லாம் அவங்கவுங்க ஆளுக்கு ஒரு வேலை. இன்றைக்கி காலையிலேருந்து எல்லாருக்குமே ஒரு இது காலையிலே கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டான் இன்பன். அவனுக்கு தானே பர்த்டே. அதனால் சரின்ட்டு ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சு கடன்னு முடிச்சுட்டு நம்ம இப்போ தான் பேக் பண்ணிக்கிட்டுருக்கோம். பேக் பண்ணிவிட்டு நம்ம கிண்டி ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம எப்போயுமே பார்க்குற நிறைய பேர் வயசானவங்க உட்காந்துருப்பாங்க. சரி அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு கிளம்பிகிட்ருக்கோம். அங்கே போயிட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறப்ப வீடியோ, உங்களுக்கு கொடுக்குற வீடியோவும் நான் உங்களுக்கு அப்படியே அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு. ஏன்னா நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி, நம்ம யூடியூப்பில் ஒரு வருமானம் நமக்கு இப்போ கிடைக்கிது, நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இதை நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் பேக் பண்ணிகிட்ருக்கோம். பேக் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். போயிட்டு அங்கே போய் கொடுக்குறதையும் உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன். எல்லாமே ஒரு கவரில் எடுத்து போட்டுடுறோம். ஒரு கேரி பேக்லேயே தண்ணி பாட்டிலு, பிரியாணி, இது எல்லாமே அதிலே ஒரே பேக்லேயே போட்டாச்சு. போட்டு ஃபஸ்ட்டு இந்த பாட்டிங்கன்னா எப்பயுமே அங்கே தான் உட்காந்துருப்பாங்க வயசானவங்க. ஏதோ அவங்களால முடிஞ்சது ஒரு பட்டாணி அது உட்காந்துருப்பாங்க. சரி அவங்களுக்கு கொடுக்கலான்ட்டு பேரன் கையாலே வச்சு கொடுக்க சொல்லிட்டேன் நான். அவனுக்கு தானே பர்த்டே, அவனுக்கு ஒரு அவங்களோட ஆசீர்வாதம்லாம் கிடைக்கும் சொல்லிட்டு எங்களால் முடிஞ்சு செய்யலான்னு செஞ்சுட்ருக்கோம். பாருங்கள் இந்த வீடியோவை. நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு பர்த்டேவோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது உங்களால் முடிஞ்சதை இந்த மாதிரி 4 பேருக்கு செஞ்சீங்கன்னா அவங்களோட வாழ்த்துக்களும் நம்மளுக்கு கிடைக்கும். வந்து நம்ம பிள்ளைங்களுக்கும் ஒரு ஹெல்ப்பிங் மைண்ட் வந்து வளரும். சின்ன பிள்ளைங்களே இந்த மாதிரி நம்ம கொடுத்து வளர்க்குறப்போ, கொடுக்க சொல்கிறப்போ அவங்களுக்கு வந்து சரி மற்றவங்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் ஒரு பழக்கத்துக்கு வந்துடும். அதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ சின்ன வயசுலேயே நம்ம இந்த மாதிரி பழக்கப்படுத்தினோன்னா அவங்களுக்கு அதுவும் ஒரு சந்தோஷம். என் பேருக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பி அவங்க எல்லோரும் கொடுக்குறது. அப்புறம் இங்கே நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. இந்த இடத்துல மொத்தமாக அப்படியே எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். எங்களால் முடிஞ்சது இந்த வீடியோ பார்க்குறவங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், ஓகேவா என்னன்னு சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்படியே ஒரு லைக்கும் தட்டி விட்டுருங்க. டாடா பாய்.